நீங்க தான் ரிப்பன் கட் பண்ணணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்கல்ல. வாங்கப்பா, கட் பண்ணுங்கப்பா. மாமா வாங்க வாங்க மாமா, வாங்க கட் பண்ணுங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. சக்தி வா. வாழ்த்துக்கள்மா. Thank you மாமா. மோகமா இருக்கணும். நல்லா இருக்கணும். வாங்க. வா. தேனு, அத்தை. முதல்ல சாமிக்கு விளக்கு ஏத்தி பூஜை பண்ணிட்டு சரிங்க அத்தை. அப்புறம் தையல் மிஷின்ல உட்காரு. கடவுளே, தேனை ஆரம்பிக்க போற இந்த தொழில் அமோகமா வரணும். அவளுக்கு இனிமே வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவளுக்கு நீதான் துணையா இருக்கணும். இறைவா, தேனுக்கு ஆரம்பிக்கிற இந்த தொழில் நல்லா அமோகமா வரணும். அவங்களை நல்லா பாத்துக்கணும். தென்னரசால அவங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வேதங்கள் மொத்தம் ஓதி யாகங்கள் நித்தம் செய்து பூஜிக்கும் பக்தி அதிலும் உன்னை காணலாம். பசி என்று தன் முன் வந்து கையேந்தி கேட்கும் போது தன் உணவை தந்தால் கூட உன்னை காணலாம். உன்னை காண பல கோடி இங்கு வாரி இறைக்கிறார்கள். எளிதாக உன்னை சேர இங்கு யாரு நினைக்கிறார்கள். அலங்காரம் அதில் நீ இல்லை. என்ன தையல் மிஷின் முன்னாடி உட்காருமா. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. வாங்க. என்ன வா தேனு. நல்லா இரு தேனு. நல்லா இருமா. உனக்கு எந்த குறையும் வராதுமா. இந்த தொழில்ல அமோகமா வருவோமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வேலையை ஆரம்பி. எழுந்துரு. வா சக்தி. போ போய் உட்காரு. வாமா வந்து உட்காரு. ஆமா ஆமா அக்கா, முதல் ஆர்டர் நானே உங்களுக்கு தரேன். நான் மட்டும் இல்லக்கா, என் அப்பா அம்மா தங்கச்சி சேர மீனா எல்லாருக்கும் நீங்க தான் Dress தைச்சு தரணும். இனிமே நல்லதே நடக்குமா. இந்தாங்கக்கா அட்வான்ஸ். தேங்க்யூ சக்தி. இதுல அவங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே இருக்கு. ஈவினிங் வந்து உங்ககிட்ட அவங்க அளவு ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சரி சக்தி. உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நான் நல்லா தச்சு தரேன் சக்தி. அண்ணி, நானும் உங்களுக்கு ஆர்டர் தரேன். எங்க கார் கம்பெனில வேலை செய்யற 5 பசங்களுக்கும் யூனிஃபார்ம் தச்சு தரணும். என்னங்க அண்ணி? அடுத்த ஆர்டர் வந்துருச்சுமா. அண்ணி, நாளைக்கு அந்த பசங்க வந்து மெஷர்மென்ட் கொடுப்பாங்க. சரிங்க வேலு தம்பி, கண்டிப்பா நான் நல்லா தச்சு தரேன். அண்ணி, இந்தாங்க அண்ணி அட்வான்ஸ். தேனு, என் கார் கம்பெனி பக்கத்துல ஒரு ஆதரவற்ற பள்ளி இருக்குமா. அந்த பள்ளியில ஒரு 100 பசங்க படிக்கிறாங்க. அந்த 100 பசங்களுக்கு நீதாமா துணி தச்சு தரணும். அதுக்கான ஆர்டர் நானே தரேன்.
நாளைக்கு உனக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த இல்லத்துக்கு போய் அந்த பசங்களுக்கு அளவெடுத்து தைக்க ஆரம்பிச்சிருமா. சரிங்க அண்ணே, கண்டிப்பா. இவ்ளோ பெரிய ஆர்டர் எல்லாம் வாங்கி கொடுக்கறீங்களே, ரொம்ப நன்றி அண்ணே. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். நீ தைரியமா வேலை ஆரம்பிமா. தேனு, நாளையில இருந்து நானும் மாமாவும் உன் கூட தான் கடையிலேயே இருக்க போறோம். உனக்கு உதவியா எல்லா வேலையும் செய்ய போறோம். ஏன் உதவிக்கு நான் வரக்கூடாதா? தாராளமா வாங்க. ஏன்னு நாளையில இருந்து நானும் கடைக்கு வந்துருவேன். சரிங்க பாட்டி, வாங்க. தேனே, உண்மையாலுமே நீ ரொம்ப ராசிக்கார புள்ளதான். கடை ஆரம்பிச்சதுமே சம்பளமே இல்லாம 3 வேலைக்காரங்க சேர்ந்திருக்காங்கல்ல. ஏன் மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஐயோ தேனே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு உனக்கு இங்க ஒத்தாசையா இருக்கலாம்ல. நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிறது எனக்கு மன தைரியமா இருக்கு மாமா. இருந்தாலும் என்னோட ஒரே கவலை, தென்னரசு இங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போதும். வேலை என்ன, அவனால உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராதுமா. நீ நிம்மதியா உன் வேலையை பாரு. எப்படி மாமா அவரால எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவ்ளோ உறுதியா சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணே, அப்பா சொல்லிட்டாருல, இனிமே வராதுன்னா வராதுதான். ஆமாமா தேனு, இனிமே அந்த தென்னரசு இந்த பக்கமே வர மாட்டான். நீ பாட்டுக்கு உன் வேலையை பாருமா. நீங்க எல்லாரும் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? தேனு, நீ உட்காரு. உட்காரு. யாராவது எனக்கு தண்ணி கொடுங்க. அப்பா, தண்ணி கொடுக்கட்டுமாப்பா? வேணாம்பா. எப்ப இவன் வாயில இருந்து மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை வருதோ அது வரைக்கும் இவனுக்கு எதுவும் கொடுக்க கூடாது. ஏய் தென்னரசு, பாரா பாரா. என்ன, உனக்கு தண்ணி வேணுமா? தரேன்டா. அதுக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேடு. நீ மன்னிப்பு கேட்டா நான் தண்ணி தரேன். போடா. பாத்தியா பாத்தியா வேலு, என்ன வார்த்தை சொல்றான்னு? உனக்கு போய் தண்ணி கொடுக்க சொல்றேன். ஏய்,